திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் பொன்முடி தற்போது அண்ணா அறிவாலயம் வர இருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் குணாநிதி விவரம் என்ன? வணக்கம் தேவபிரன். அதாவது கடந்த 6ஆம் தேதி திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். அதன் காரணமாக தற்போது அந்த வீடியோ என்பது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வந்த நிலையில அதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியும் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையிலும் பாத்தீங்கன்னா அவருடைய துணை பொதுச் செயலாளர் பதவி என்பது தற்போது பறிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை துரைமுருகன் வெளியிட்ட நிலையில விழுப்புரத்தில் திருக்கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த அமைச்சர் பொன்முடி தன்னுடைய நிகழ்ச்சிகளை பாதிலேயே முடித்துக் கொண்டு அவருடைய வீட்டுக்கு திரும்பினார். அதனைத் தொடர்ந்து வீடுகளில் ஏராளமான அவருடைய தொண்டர்கள் குவிந்து வந்த நிலையில தற்போது தலைமையில் இருந்து அழைப்பு வந்ததன் பேரில் தற்போது அமைச்சர் பொன்முடி அவருடைய வீட்டில் இருந்து திரும்பி சென்னை அறிவாலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டில் இருந்து தற்போது தற்சமயம் இங்கிருந்து பொன்முடி அங்க அறிவாலயம் சென்று முதல்வரை சந்திக்கலாம் என்கிற தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி.